கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய காரணத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கிறது, அது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு சொல்லிட முடியாது. அவ்வப்போது நம்மளை பரிசோதித்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறதா கூட நாம் பார்க்குறோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து அறியுங்கள் என்ற வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்குறோம். அதனால் இந்த நல்லம் தேவன் நம்மை வளரணும்னு பார்க்குறார். வளரணும், எல்லா விஷயத்திலையும் ஒரு வளர்ச்சி வேணும். அதில் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்மளுடைய வளர்ச்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வயசுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிடும், குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய எல்லா பேர் பார்ட்ஸும் வளர்ச்சியிலேருந்து வீழ்ச்சிக்கு போக ஆரம்பிச்சிடும் நாள்பட. அப்போ அந்த ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு முதிர்ச்சியை பார்க்குறோம். மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முதிர்ச்சி, அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரோ அந்தளவுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே நாம் சரீரப்பிரகாரமான வளர்ச்சி, அதை நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த வளர்ச்சிக்கு ஒரு எண்டு அல்லது ஒரு தொடக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம சரீரப்பிரகாரமான வளர்ச்சிக்கு தொடக்கம்னு வச்சுக்கலாம், ஒரு தொடக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த தொடக்கத்துக்கு பேர் தான் பிறந்த நாள். நம்ம சரீர வளர்ச்சியின் தொடக்கம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ வளர்ந்துக்கிறோன்னு அதை வச்சு தான் செக் பண்ணுறோம். அதுதான் பிறந்த நாள். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் என்பதை நாம் அப்பப்போ செக் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாமும் அவ்வப்போது என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஏனென்றால் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேறி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கிறோமோ, அதை தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. ஆனால் சரீர பிரகாரமான வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கூடிக்கிட்டே போகிறத நம்மளால் உணர முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சி அதுலேயும் வளரணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் என்ன பண்ணோம், வளரணும். இப்போ எப்படி வளரணும் அப்படின்னா, தலையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இயேசு கிறிஸ்துவை எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அதிலிருந்து ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு நல்ல மெச்சூர்டு வேணும். அதை தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறான். இப்போ இந்த மெச்சூர்டு வர்றதுக்கு, அந்த வளர்ச்சி அடையிறதுக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு எது முக்கியம் அப்படின்னா ஊட்டச்சத்து, அதாவது ஆகாரம். ஆகாரம் குழந்தைக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுவும் 2 வகையான ஆகாரம் இருக்கிறது. ஒன்று பால் ஆகாரம், அதாவது திரவமான ஆகாரம். இன்னொன்று திடமான ஆகாரம். அப்போ திடமான ஆகாரம் வளர்ச்சியை இன்னும் உயர்த்தும், சரிங்களா? வெறும் பாலே குடிச்சிட்டு இருந்தால் ஒரு மெச்சூர் இருக்கும். திடமான ஆகாரம் சாப்பிடும்போது அது வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். எந்த அளவுக்கு அந்த திடமான ஆகாரம் அதிகப்படுத்தும்னா மெச்சூர்ட் ஆக்கும். சில நேரங்கள்லாம் சொல்லுவோம், பையன் 10 வயசு ஆகிறான், இன்னொன்று மெச்சூர்டே தெரியல, வார்த்தையே சரியாக வரல, எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க, 10 வயசுக்கான வளர்ச்சி அவனுக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்திருக்கிற நமக்கு கூட எப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்குள்ளே இருக்குது என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். நம்ம வளர்ச்சி நம்மளுக்குன்னா அது நிறைய நேரங்களில் தெரியறதில்லை, எவ்வளோ வளர்ந்துருக்குறோன்னு தெரியறதில்லை. ஆனால் அதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். மற்றவர்கள் அதை சொல்லும்போது அல்லது மற்றவர்கள் நம்மை குறை கூறும்போது
அதாவது அது குறைன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றவர்கள் நம்மை அறிவுறுத்தும் போது, அறிவுரை கூறும்போது அது நமக்கு அறிவுரையாக தோன்றுகிறதா அல்லது குறை கூறுவது போல் இருக்கிறதா, அதை பொறுத்து தான் நம்மளுடைய மெச்சூர்டு வளர்ச்சி தெரியும், எந்தளவுக்கு வளர்ந்துக்கிறோன்னு தெரியும். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிற நமக்கு நிறைய விஷயங்கள் வேதத்தின் வாயிலாக நம்ம நிறைய காரியங்கள் தேவன் என்ன பண்ணிட்டாரு சொல்லி கொடுத்துட்டார். அவன் இப்படி வளரும்போது கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை. அந்த கடினமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்குத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் பொருந்தும். வெறும் ஆசீர்வாதத்தை மாற்றி நம்பிட்டு நம்ம இருந்தோம்னா அது எதுவுமே அது பொருந்தாது. அப்போ கடினமான வாழ்க்கை, ரொம்ப கடினமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு அது கடினம் என்றால், நம்மை சுற்றியே அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள் இவர்கள் மத்தியத்திலே நம்முடைய பரிசுத்த தன்மையை காட்டும்படியான சூழ்நிலை உருவாகும். அங்கே நம்ம பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா, அதை தான் தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு ரொம்ப பார்க்குறார். அந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த தன்மை, அந்த நேரத்தில் நம்முடைய கிறிஸ்துவ தன்மை எப்படி இருக்குது, அதை தேவன் ரொம்ப பார்க்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோமா அல்லது எதிர்த்து அதை போராடி அதை ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறோமா? ஒரு அறிவியல் சொல்லும்போது ஒரு குழந்தையை, ஒரு 5 வயதிற்குட்பட்ட ஒரு குழந்தையை தண்ணியில் போட்டால் அது உடனே நீச்சல் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு யாரும் நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, அது உடனடியாக கற்றுக்கும், ரொம்ப ப்ராக்டிஸ் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் தண்ணியில் போட்ட உடனே அதுக்கு அந்த ஞானம் வருது, அதுக்கு தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தண்ணிக்கு மேலே மிதக்கணும்னு தெரியுது. அப்படியே நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு நாம் எதிர்பார்க்காத காரியங்களும் நம்மை எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஒரு உதாரணத்திற்கு சொன்னோம்னா, ஒரு பொருள் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய பொருள் ஒருவர் கைமறதியாக வச்சிட்டார், அல்லது அவர் அறியாமல் இருக்கிறார், அந்த பொருள் மேலே ஆசை வருது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்தால் உடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் இச்சைக்கு என்ன பண்ணாதீங்க, உட்படாதீங்க, உடனே அதை என்ன பண்ணணும். அந்த வசனம் நம்மளுக்கு மைண்டில் வரலன்னா நம்மளோட வளர்ச்சி என்ன பண்ண தெரியுங்களா, அதை களவாடணும்னு தோணும், எடுத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் வரக்கூடாது. எது வேதத்தில் நியாயம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நியாயம் தான் கை கொள்ளணும். எது வேதத்தில் அநியாயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அநியாயத்தை விட்டுடணும். ஏன்னா அநியாயத்தை அநியாயத்தால் வெல்ல முடியாது, அநியாயத்தை அநியாயத்தால் வெல்ல முடியாது. அது நமக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு தெளிவு இருக்கணும், இல்லைங்களா? அதனால தான் அங்கே சொல்லும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலும் அவரை அறியும் அறிவிலும் வளருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, கிருபை, இந்த கிருபைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு அழகான ஒரு உதாரணம் என்னன்னா, கிருபை மன்னிப்பை குறிக்கிறது, அல்லது நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளமாய், ஒரு அச்சாரமாய் இருக்கிறது கிருபை அப்படின்ற கூட ஒரு அர்த்தம் வருகிறது. அதனால் கிருபையில் மட்டும் வளர்ந்தால் பயனில்லை, சரிங்களா? இப்போ ஒருத்தர் கிருபையில் வளர்றார், ஏதோ ஒன்று அவருக்கு தேவை, தேவன் அவருக்கு கொடுத்து உதறார், தேவனே எனக்கு கிருபையாய் கொடுத்துருங்கள். அது கிடைச்ச உடனே அடுத்தது ஒன்று தேவை, அடுத்தது ஒன்று தேவை. மனிதனுக்கு தேவைகள்
அதிகம் தேவை தேவை தேவைன்னு தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்போ கிருபை என்ன அவங்க நிறைய கிடச்சிட்டே தான் இருக்கும். அதில் அவ்வளோதானா அப்படின்னா இல்லை. அதுதான் அங்கே சொல்லும்போது கிருபை மட்டும் இல்லை, அவரை அறியும் அறிவிலே வளருங்கள். அவரை அறியும் அறிவு, அவரை அறிந்து கொள்ளுதலே, அவரை புரிந்து கொள்ளுதலே, அவருடைய எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்றதில்லை, தேவனுடைய திட்டங்களுக்கும் அவருடைய சித்தங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கறதில்ல, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளர்கிறது என்றதாக பார்க்கிறோம். அதுதான் அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு கிருபையின் மூலமாய் அது பெருகணும்னு சொல்றாரு. இப்போ அவரை அறிகிற அறிவு கிருபை, நான் ஏற்கனவே நம்ம சொன்னது போல கிருபை நமக்கு கிடைக்கும் மன்னிப்பு இல்லைங்களா? சொல்லுவாங்களா, அப்போ கிருபையா கிடைச்சிச்சு. கிருபையா அப்படின்னா கிருபை இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா நமக்கு மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ கிடைத்த மன்னிப்பை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்போ நான் எதிர்பார்த்ததை கொடுக்கிறார், மன்னிக்கிறார், அது ஒரு வகை. அது மன்னித்து விட்டேன் என்பதற்கு அடையாளம்தான் நாம் வேண்டுதலுக்கு அல்லது நம்முடைய தேவைகள் தேவன் பூர்த்தி செய்கிறது. அதைத்தான் கிருபைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதைத்தான் கிருபை. அப்போ மன்னிப்பு அதற்கும் கிருபைக்கும் ரொம்ப ஒற்றுமை கூட இருக்குது. அப்போ தேவன் என்னை மன்னித்தார், அது நிமித்தம் கிருபை கிடைத்தது. கிருபையை பெற்றுக்கொண்டதுனாலே நான் பலப்பட்டேன். அந்த பலப்படுவதன் மூலமாக தேவனை அறியும் அறிவிலே இன்னொரு பகுதியை நான் கை கொள்ள வேண்டும், இன்னொரு லெவல் வரணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இவ்வளோ வருஷம் 2025 நவம்பர் மாதத்தின் கடைசி புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். இவ்வளோ வருஷத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு பொறுத்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்குள்ள ஒரு ஷார்ட் டெம்பர் வருது அப்படின்னா டக்குன்னு கோபம் வருது, அல்லது மன்னிக்க முடியல, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த காரியத்தை பொறுத்து கொள்ள முடியல, அதை சகித்து கொள்ள முடியல அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி குன்றி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஏனென்றால் ஒரு குழந்தையால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாது. கரெக்டுங்களா? ஒரு ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஏதாவது தோல்வின்னா அவனுக்கு ரொம்ப விரக்தி ஆகிடும். அதாவது 2-3 பேருக்கு முன்னாடி திட்டோம்னா அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடும், அவனால் முடியாது. ஆனால் நல்ல மெச்சூர்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவர் பேசுகிற விதத்தை வைத்து அவர் தவறாக பேசுகிறாரா அல்லது அதை குறித்த அறிவு இல்லாமல், அல்லது அறிவில்லாமல் சொல்கிறத விட அதை குறித்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாரா, ஏதோ ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் போல அப்படின்ற மெச்சூர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் அப்படி? ஓகே, இது சில நேரம் சொல்லுவாங்க நாக்கு பிறண்டுடும், ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க, இன்னொரு விஷயமும் வந்துடும். அதெல்லாம் புரியணும், அதெல்லாம் மெச்சூர்ட் ஆகணும். இவங்க இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரே காரியத்தை வைத்து நாம் கோபப்பட முடியும், கோபம் இல்லாமலும் ஆக்கிக்கொள்ள முடியும் இல்லைங்களா? ஒரே காரியம், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ஒரு கோபப்படலாம், கோபம் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். அதாவது கோபம்னா நான் பெரிய பிரச்சனை ஆக்கலான்னு சொல்ல, சின்ன சின்ன கோபங்கள்லாம் அது ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அதுவும் படக்கூடாது தான். ஆனால் அது இன்னொருத்தருக்கு புரிந்துக்கோ, அதுக்கு சமாதானம் ஆகிடும். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது பல மடங்காக ஊதி பெருசு பண்ணி அதை நம்ம மனசுக்குள்ளேயே அது பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு அதை நாமளே அதுக்கு விரோதமாக நாம் எழும்பி கடைசியில் அது மற்றவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கிடும். அப்படிப்பட்ட கோபங்கள் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, தவறாக புரிந்து கொள்ளுதல். நடந்த சம்பவத்தை பார்த்தா அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே அது வேறு மாதிரி கொண்டு போக கூட என்ன பண்ணுவாங்க,
முடியும். சிலர் அப்படியே பேசுவாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை 2 வகையில் பேசலாம் சரிங்களா. ஒருத்தரை மனநோகும்படியாகவும் பேசலாம், அதை பாராட்டும்படியாகவும் பேசலாம். ஒரே ஒரு விஷயத்தை அந்த மாதிரி செய்ய முடியும். ஒரு விஷயத்தை நாம் எப்படி சொல்கிறோம், எப்படி பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்தவர்களாக, அதாவது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவன் நம்மளை அழைத்தது நோக்கமே அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அவர் எப்படி வாழ்கிறார், அவர் எப்படி வாழ்கிறார் இல்லை, அவர் எப்படி நம்மை வாழ சொல்லுகிறார், அவர் எப்படி நம்மை வாழ சொல்லுகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் வாட்சன்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாட்சுமா இல்லை? ஓகே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால். நம்மகிட்டே கொஸ்டின் போட்டாங்க, நீ ருசித்து பார்த்துருக்குறியா? இப்போ நம்ம அதே கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம். நீ அவர் தயவாக இருக்கிறார் நம்ம மேலே அப்படின்னு நீங்கள் ருசித்து பார்த்துருக்குறீங்களா? ருசித்து பார்த்துருக்குறீங்க. அப்போ அடுத்ததுலாம் கரெக்டாக தான் பார்க்கலாமா? அடுத்த வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இப்போ அவருடைய தயவு உனக்கு கிடைச்சிருக்குதா? அவருடைய கிருபை உனக்கு கிடைச்சிருக்குதா? அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு காப்பாற்றிருக்கிறாரா? உங்ககிட்ட எதுவுமே கேட்காமல் உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறாரா? ஆம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம் பொருந்தும். அப்போ இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்களான்னா, இல்லைன்னு சொல்கிறவங்க இதை காதில் கேட்கவே மாட்டாங்க. இந்த வார்த்தை காதில் விழுதுனாலே தேவன் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அவருடைய தயவையும் அவருடைய கிருபையையும் நாம் ருசி பார்த்தது உண்டானால். ஏன் ருசி பார்த்தது உண்டானால்னா, நம்ம சாகிற வரைக்கும் இந்த கிருபையும் தயவும் வருது. அதனால் இன்னும் அது தொடரணும். அதனால தான் இப்போ ருசி பார்த்தது உண்டானான்றார். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனால் தான் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இல்லைங்களா? ருசி பார்த்துட்டோன்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ தான் டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டேங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம சாகிற வரைக்கும் இருக்குது. செத்தப்புறம் தான் தெரியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு. இப்போ ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு பார்க்கணும். இந்த வசனத்தின்படி உனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, துர்க்குணம் இருக்குதா செக் பண்ணிக்கணும். அப்புறம் சகலவித கபடம் இருக்குதா? கபடம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவன்னு சொல்லுவாங்க. ஒரு வஞ்சனை, அவங்கள கண்டா பிடிக்காதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பிடிக்காமல் போதா? வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு வருதா இல்லைங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு செய்கைக்காக அவங்க மேலே நமக்கு ஒரு தாக்கம் ஏற்படுதா? அவங்களை பார்க்கவே கூடாது, அவங்ககிட்ட பேசவே கூடாது என்கிற எண்ணம் உருவாகுதா? அதெல்லாம் கபடம். கபட நாடகம்னு சொல்லுவாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. எங்கன்னா இவர் இழுத்து தள்ளி விடலாமா, எங்கேயாவது அவமானப்படுத்தலாமா அப்படின்ற எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? அந்த கபடு என்ன பண்ணக்கூடாது வருதா? வஞ்சனை வருதா? பொறாமை வருதா? பொறாமை என்ன தெரியும் இல்லைங்களா? எதை பொறுத்து கொள்ள முடியல அங்கே பொறாமை வந்துடும். நம்ம விட யாராவது பெருசாக செஞ்சிட்டாங்கனாக்கா உடனே அவங்க மேலே பொறாமை வந்துடும். நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். எனக்கு தெரியாது அவங்க மேலே பொறாமை இருக்குதுன்னு தெரியாது. அவங்கக்கிட்ட போய் ஒருத்தரை பற்றி அவர்கள் செய்த நன்மைகளை சொன்னேன். உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸை என்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்மா எல்லாம் செய்வாங்க, அவங்க பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அங்கே பொறாமை இருக்குதுன்னு அர்த்தம். பொறாமை இல்லைன்னா அப்படியா இப்படி செஞ்சாங்களா, பரவாயில்லைங்க, கர்த்தருக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, நல்லபடியாக அவங்க நடக்கிறாங்க என்கிற எண்ணங்கள்லாம் வரும். எங்கே பொறாமை இருக்குதோ அங்கே எப்படியாப்பட்ட எண்ணம் வரும்னா இல்லைங்களா, உடனே அவங்கள குறை சொல்லணும். அவங்கள பற்றி ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்து அவங்களா
நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அவங்கள உடனே என்ன பண்ணணும், மட்டம் தட்டணும். டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா, டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குதா? அப்புறம் சகலவித புறம் கூறுதல். அதாவது உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும், ஆனால் நம்மக்கிட்ட அது நல்ல கெட்ட அபிப்பிராயம் இருந்தாலும் நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் நம்மக்கிட்ட அதை பற்றி பேசாமல் இன்னொருத்தரை தூண்டி விடுவது, அதுதான் புறங்கூறுதல். புறங்கூறுதல் வேலை நாங்கள் இன்னொருத்தரை தூண்டி விடுறது. உங்களுக்கு விரோதமாக இன்னொருத்தரை தூண்டிவிட்டு இவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறது. அதை சொல்லிடுது, எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு போட்டுருவாங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அவர் தயவு பண்ணியிருந்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த வசனம் சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். தேவன் ஞானப்பால் மேலே இதெல்லாம் விட்டுரு. இப்போ நம்ம வளரணும். வசனம் வேணும், திருவசனம் வேணும், தேவனுடைய வார்த்தை வேணும். சரிங்களா? நிறைய நம்ம வேதத்தை படிக்கலாம், எங்கெங்கேயோ நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். ஏன் ஆராய்ச்சி செய்கிறத போகலாம், ரிசர்ச் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், எல்லாம் இருக்கலாம். நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அதாவது வேதத்தில் நிறைய துல்லியமான காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் அங்கே சொல்லும்போது புதிதாய் பிறந்த குழந்தையை போல அப்படின்னு வார்த்தை வருது. வசனத்தை என்ன பண்ணணும், தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாங்க. அது வரணும். அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். எங்க சேர்ந்துக்கிறோங்க? ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அப்புறங்க ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஆசாரிய கூட்டம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார். ஆசாரிய கூட்டம் தான், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார். யோசனை பண்ணி பார்க்கலாம். இல்லை, அப்போ எப்படிப்பட்ட மாளிகை? அதான் மேலே சொல்லிட்டாங்க, அவருடைய தயவு, அவருடைய கிருபை உனக்கு தெரியுமானால் நீ செய்கிற காரியத்தை நீ யோசனை பண்ணிப்பாரு. நான் பல முறை திருப்பி 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 சொல்கிற ஒரு காரியம், தேவன் எனக்கு உணர்த்துகிற காரியம், அதை சொல் என்று சொல்லுகிற காரியம் ஒன்னே ஒன்று தாங்க. இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள்னார். இந்த மனத்தாழ்மைக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, நிறைய டெஃபினேஷன். அது எப்படி தெரியுங்களா? நிறைய பேர் கொடுக்குறது உதாரணம் என்னென்னா, அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. அதாவது ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் மேனேஜர் ரொம்ப தங்கமானவருங்க, இவர் வந்து கிளீனிங் ஒர்க்கு. அவர் மேனேஜர் சொல்கிறார், எங்கள் மேனேஜர் தங்கமானவர். எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் பெருக்கல்னா அவர் இறங்கி என்ன பண்ணுவார், பெருக்குவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பப்போ விட்டுருவோம், அவரே பார்த்து பெருக்கினா அவரே செஞ்சுட்டு போயிடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொறுப்பை விட்டுட்டார். அவருடைய பொறுப்பு என்ன? இவர்களே வேலை வாங்கணும். அப்போ இவர்களை வேலை செய்யாமல் உட்கார வச்சுட்டு இவர் செய்ததுனால இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது இருக்குது இவர் ரொம்ப மனத்தாழ்மையான மனுஷன் நினச்சிக்கணும். ஆனால் அவருடைய பொறுப்பு வேலையை அவர் செய்யலை, இன்னொருத்தர் வேலை வாங்குகிற விஷயத்தை விட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து போதகர், அவருக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய அவருடைய ஊழியர்கள் அவருக்கு சுற்றி இருக்கிறாங்க.
காலை கழுவணும்னு ஒரு சந்தர்ப்பம் நேரிடுகிறது. யார் எனக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்னு ஒரு பிரச்சனை. காலில் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு யார் தண்ணி ஊற்றுறது அப்படின்னு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அப்போ இயேசு கிறிஸ்து அவரே இறங்கி வந்து நான் உன் காலை கழுவுறேன்னு கழுவிட்டு, என்னை எவ்வளோ பெரிய ஆளுநர் போதகர்ன்றீங்க எல்லாம் சொல்கிறீங்களே, நானே உன் காலை கழுவுறேன்னா நீங்களும் அந்த மாதிரி கழுவுங்கன்றார். இதுதான் தாழ்மை. அந்த போஸ்டிங் தான், அந்த மேனேஜர் போஸ்டிங் தான். ஆனால் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் பாருங்க, அங்கே தான் தாழ்மை வெளிப்படுது. எல்லா விஷயங்களிலும் நான் இது செய்ய மாட்டேன் அப்படின்றது இல்லை, செய்யணும். அதன் மூலமாக அவருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு ஞானம் வரணும், அது ஒரு காரியம். இன்னொருத்தர் செய்யும் வரை காத்திருக்கக்கூடாது. அதான் மனத்தாழ்மைக்கு இருக்கிற ஒரு காரியம். அந்த மனத்தாழ்மை நமக்கு நாங்கள் வேணும்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். இதை நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இப்போ அங்கே தெளிவாக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன 12வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் பிரியர் அப்படின்ட்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், தேவனுடைய பரிசுத்தராக இருக்கணும். இந்த 2 கேரக்டர் இருக்கணும். இதுதான் வளர்ச்சி. நான் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கிறேன்னா, நான் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறேனா? தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? நம்ம நினச்சிக்கலாம், ஆமாம் நான் தேவனுக்கு பரிசுத்தம், நான் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அது என்ன சட்டம்? நிறைய இடத்துல இருக்குது அந்த சட்டம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட சட்டத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்த்தோம்னா, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. யோசிச்சிங்களா? இது இருக்கா நமக்குள்ள? நம்மளே நம்ம சோதிச்சு பார்க்கணும். என்கிட்ட இரக்கம் இருக்கா? என்கிட்ட இரக்கம் இருக்கா? அதாவது யாருக்காவது உதவி செய்யணும் என்கிற அந்த மனசு, எப்படியாவது யாருக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்சம். நான் சமீப காலத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரு பாட்டிக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவர் உதவி செய்தார், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க யார் அந்த பாட்டியை தொலைச்சாங்களோ அவங்களே வந்துட்டாங்க, வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை அவர் அப்டேட் பண்ணுறார். என்னென்னா, நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம் இந்த பாட்டியை நாங்கள் ஆசிரமத்தில் சேர்க்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்றது அதை அப்டேட் பண்ணுறாரு. அப்டேட் பண்ணும்போது அவர் மாஸ்க் போட்டுன்னு பண்ணுறாரு. ஏன்னா நான் பார்த்தவரை அவர் முகமே தெரியாது, கேமரா மட்டும்தான் தெரியும், எது தெரியும். அவர் முகத்தை காட்டவே இல்லை. அந்த உதவி பண்ணிட்டு கூட தன் முகத்தை காட்டவே இல்லைங்க. எவ்வளோ பேர் வெளியில், அதாவது முகமே தெரியாமல் உதவி செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. இப்படி முகத்தை காட்டாமல் ஒருத்தர் உதவி செய்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உதவி செய்ய சொன்னது சட்டத்தில், திருச்சட்டம் இருக்குல்ல, கிறிஸ்துவ சட்டம், கிறிஸ்துவ சட்டத்தில் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய சொன்னது இல்லைங்களா, பைபிளில் தான் முதல்ல வருது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆனால் உதவி, அந்த இரக்கம் வரணும், ஐயோன்ற ஒரு இரக்கம் வரணும் இல்லைங்களா. நிறைய நான் இந்த செக்யூரிட்டிலாம் பார்ப்பேங்க, சில இடங்களில் இந்த பில்டிங்கில் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, சில சின்ன சின்ன கடைகள்லாம் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது மிகுந்த கஷ்டத்துலேருந்து தான் ஏதோ ஒரு 5,000 10,000 கிடைக்குமா அப்படின்னு வந்திருப்பாங்க. இந்த உலகம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் ஒரு செக்யூரிட்டி பார்க்கிங்கில் இருக்கிறார். அவருக்கு ஏதோ பார்க்கிங்கில் வர்றவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க. அது ஒரு தானம் பண்ணுறது தானே. ஏதோ நம்ம வண்டி வச்சுக்கிறேன்னு அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தானம்
அவங்க அதாவது நான் சொன்ன பிச்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிச்சை மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், தர்ம காரியம் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அந்த தர்ம காரியத்தை பிடுங்குகிற முதலாளி இருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா, ஒரு செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இந்த வருமானமே ஒரு 5,000 வருதுன்னு 5,000 கொடுக்குறேன்றாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது தானே. அது யாரோ இறக்கப்பட்டு அவங்களுக்கு தேவை பண்ணுறாங்க. அதையே என்ன பண்ணுறதுங்க, ஒரு பொறாமை வருது. யாருக்காவது உதவி செய்தால் ஒரு பொறாமை வருது. அங்கே வரக்கூடாது, அதுக்கு பதில் அங்கே என்ன வரணும்னு சொல்கிறாங்கன்னா, தயவு வரணும். செய்யுங்க, நல்லா செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல செய்யுங்கன்ற மனசை தேவன் பார்க்குறேன். அதான் தயவு. தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுகிற மனசு. உலகம் என்ன சொல்லுது தெரியுமா, உனக்கு மிஞ்சித்தான் தானம் உண்டு. ஏங்களா, அடு இல்லை, உங்ககிட்ட 2 இருந்தால் 1 கொடுத்துருன்றாரு தேவன். 2 இருந்தால் 1 கொடுத்துருன்றாரு. அப்போ நம்ம என்ன மாற்றுடைய என்ன, இது தேவன் இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த மனம் பக்குவமாகும். அப்படி செய்கிற போது பலவிதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை தாங்கி கொள்கிற பக்குவம் தாங்க மனத்தாழ்மை. நீங்கள் ஒருத்தர் நல்லது செஞ்சோன்னா அவங்க மூலத்தான் உங்களுக்கு கெட்டதே வரும். அவங்க மூலம்தான் உங்களுக்கு கெட்ட பேரே வரும். அவங்க தான் உங்களுக்கு 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. அதை தாங்கி கொள்ளுகிற அந்த மனத்தாழ்மை இயேசு கிறிஸ்து தான் கற்றுக்கங்கன்றார். அந்த மனத்தாழ்மை அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சாந்தத்தை உருவாக்கும். சாந்த குணம். அந்த சாந்த குணம் தான் நீடிய பொறுமைக்கு அடையாளம். அதை தான் அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் தரித்து கொண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது செயல்படுதான்னு பார்க்கணும் இல்லையா, எல்லாம் போட்டாச்சு, சர்வாயுதம் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு இப்போ செயல்படுதான்னு பார்க்கணுமே. எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். கரெக்டாக என்னத்தான் நெருங்கிய நண்பர் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நெருங்கிய நம்பர், ஒரு பல்பு கொடுத்து கேட்குறோம் அவர்கிட்ட, அவர் பல்பு கொடுக்குறாரு, அதை வாங்கிட்டு வந்துடுமா, இல்லை எவ்வளோ தான் நெருங்கிய நம்பர் வந்து போட்டு காட்டுப்பான்னு சொல்கிறோம். அந்த பல்பு போட்டு எரிதா பார்க்கலாம். அதுதான் 5,000 ரூபாய்க்கு பூட்டு வாங்கினா கூட பூட்டிட்டு இழுத்து பார்க்குறோம். நான் அவ்வளோ நம்பிக்கை பூட்டி இருக்குதான்னு. இப்போ இதெல்லாம் இருக்குத, இப்போ இது வேலை செய்தான்னு பார்க்கணும் இல்லையா, இல்லைங்களா? அப்போது சகோதரருக்குள்ள நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். என்னங்க, ஏன்னா ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சகோதரருக்குள்ள வர பிரச்சனை தான். நீங்கள் வேலை ஸ்தலங்களை முதலாளி தெரிஞ்சுட்டா ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு வந்துடுவீங்களா? பழப்புன்னா வருது இல்லைங்களா, நம்மளோட பழப்பு போயிருப்பேன். ஆனால் யார்கிட்ட ஈஸியாக இக்னோர் பண்ணலாங்க? வீட்டில் இக்னோர் பண்ணுவீங்களா? அப்புறம் வீட்டில் சேர்க்க எந்த வீட்டில் போய் உட்காருவீங்க? அதை பண்ண மாட்டோம். ஈஸியாக இக்னோர் பண்ணுறது சகோதரத்துவத்தில் தான். ஏன்னா என்னையா சகோதரர் அவருன்ட்டு ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம். இவ்வளவும் இருந்தால் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன டெஸ்ட் பண்ணணும்னாக்கா 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியும். இப்போ ஒருவர் தாங்கி அப்படின்னாரு. இப்போ இந்த ஒருவர் தாங்கி எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, எனக்கு ஒன்று இல்லைன்னா நீ கொடு, உனக்கு ஒன்று இல்லைன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மேலேருந்து படிச்சுட்டே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னா, இப்போ மேலே நம்மளுக்கு சொல்லிட்டாங்களே, இப்போ பிரச்சனை வருது சகோதரருக்குள்ள, அப்போ தாங்கணும். அதுதான் சொல்கிறாங்க, ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். அப்போ சகோதரருக்குள்ள பிரச்சனை வருது. குறைபாடு உண்டானால் ஏதோ ஒரு குறைவு, அன்பில் குறைவாக இருக்கலாம், கிருபை அதாவது நம்ம தயவில் குறைவாக இருக்கலாம், மனத்தாழ்மையில் குறைவாக இருக்கலாம், உருக்கத்தில் குறைவாக இருக்கலாம், இல்லை சாந்தத்தில் குறைவாக இருக்கலாம், நீடிய பொறுமையில் குறைவாக இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு இல்லைங்களா? ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டானால் அடுத்த சொல்கிறாங்க, கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறது போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே குறைத்தையா நீயும் பண்ணுகிற. எப்படி புரிய வைக்கிறப்ப, இதே அவன் பண்ணுறானே நீ கோவப்படுற, இதே காரியம் தான் நீ பண்ணுற. உன்னை மன்னிச்சிட்டாரா? உன்னை மன்னிச்சிட்டாருன்னா நீ அவரை மன்னிச்சிடும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் ஒருத்தரை மன்னிக்கிறது போல என் பாவங்களை எனக்கு என்ன பண்ணுங்க மன்னியும் அப்படின்னு சொல்லுங்கன்னு. அது எப்போ நம்ம விட்டுட்டோமோ அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்தை, அப்போ தான் மன்னிக்கிறதே இல்லாமல் போச்சு.
சில சபைகள்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த ஜெபத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் ஒருவருக்கு நான் சமாதானமாக இருக்கேன்னு ஒருத்தர் நம்மங்க சமாதானம் சமாதானம் சொல்லுவாங்க. ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபானால் நீ மன்னிங்க அப்படின்ற அந்த வார்த்தை வரணும்னா அந்த ஜெபம் நம்ம மனசுக்குள்ளே வரணும். வந்தால் தான் வரும். அதை மறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ப்ரொட்டஸ்டன்ட்ல அந்த ஜெபத்தை பற்றி பேசுறதே இல்லை, சொல்கிறதே இல்லை, அப்படியே போயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் இருக்குதுங்க. ஆனால் அந்த அர்த்தத்தையாவது சொல்லு நீ. அதெல்லாம் ஜெபம் பண்ண விதமாவதுன்னு இருக்குதா? விதம் தாங்க அது. அது அப்படி லிட்டரல் கிடையாது. சரி, விதம் தான். அந்த விதத்திலே ஜெபம் பண்ண பார்க்கலாம். யாரையாவது கேளுங்க, பண்ணுறாங்களா பார்க்கலாம். அந்த விதத்தில் ஜெபம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நிறைய உள்வாங்கினா தான் அந்த ஜெபம் கண்டினியூவாக வரும். அதனால தான் நான் சொல்கிறாருங்க, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருத்தர் என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. இப்போது இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்ன அந்த காரியத்தை தரித்து கொண்டிருக்கிறோமா இல்லைங்களா? அவர் என்ன எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் தெரிஞ்சிருமா? ஓகே, 14வது வசனம் வாசிக்கலாம். 14. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவ்வளவும் போட்டிருக்கிறீங்க, இது ஒரு கட்டில் இருக்குது. என்னென்ன போட்டிருக்கணும் மட்டும் சொல்லணும், டைம் இல்லை. அது ஒரு கட்டில் இருக்குது. மேலே இருக்கிற வசனம் நீங்கள் வசனம்னா நோட் பண்ணிங்க. 12வது வசனத்தில் இருக்குது, 12:13. அது எல்லாம் மேலே போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு கட்டு ஒன்று இருக்குது. அந்த கட்டு தான் அன்பு. அந்த அன்பு இருந்தா இல்லைங்களா, என் பிள்ளைத்தான் என்ன ஏன் பண்ணுறது, வெறுக்காது. என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறது, பிள்ளை தள்ளிடலாமா? அவன் திருந்ததுக்காக நம்ம ஜெபம் தான் பண்ணோம். என் அண்ணன் தள்ளிடலாமா, என் தம்பி தள்ளிடலாமா, என் சகோதரி தள்ளிடலாமா, என் சகோதரன் தள்ளிடலாமா? அப்போ நான் எப்படி உலக பிரகாரமாக இருக்கிறேனோ, என்னன்றனோ அந்த எண் தான் நம் அப்படின்னு ஆயிடுச்சு. நம் சகோதரர், நம் சகோதரி, நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு வரணும் அப்படின்றாங்க. தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நாங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு அங்கே தான் பிரச்சனையே உருவாகுது. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், எனக்கு அங்கே பிரச்சனை வருதா, அங்கே ஒரு கசப்பு வருதா, அங்கே ஒரு புளிப்பு வருதா இல்லைங்களா? அப்போது அது வருதுன்னா வரக்கூடாது. அப்போ தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி நான் வளர்கிறேன் இல்லையா, ஜெபம் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதைத்தான் சொல்கிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடவது. எப்போ இருதயத்தில் தேவ சமாதானம் இல்லையா, நம்ம பிரகாரமாக நிறைய சமாதானம் பார்த்துக்கிறோம். தேவ சமாதானம் இல்லையோ அங்கே பிரச்சனை. நீங்கள் ஒரே சரீரம், ஒரே சரீரம், ஒன்றாகிய மெய் தேவனை வணங்குகிறவர்களாம் ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்துக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி நன்றி அறிதல் உள்ளவர்களாக என்னன்னா நன்றி. இந்த ஒரே சரீரமாக இருக்கிறதுக்கு தாங்க தேவன் நமக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. எப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்படுகிறோமோ வளர்ச்சியில் நாங்கள் வீழ்ச்சி அடைகிறோம். வளர வேண்டியவர்கள் வீழ்ச்சிக்குள்ளே வந்துடும். அதான் தான் ஒரே சரீரம். நன்றி அறிதல் உள்ளவர் நான் உனக்கு எவ்வளோ செஞ்சேனே, எதுக்காக செய்தேன்? நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன். ஒரு பையனுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்பான்சர் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இல்லைங்களா. ஆனால் வருஷம் முடியல, எக்ஸாமில் பார்த்தா ஃபெயில் ஆயிடுறான். ஃபெயில்னா மட்டமான மார்க்கு. நான் 8வது 9வது நினைக்கிறேங்க படிக்கும்போது பரீட்சை எழுத சொன்னாங்க. நிறைய கிளாஸ் கட்டு, ரொம்ப கட்டு வச்சுட்டேன், விளையாட்டு. அப்போது பரீட்சை வந்துச்சு. பரீட்சையில் எழுதுகிறேன், ஒரு கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல. இப்போ ரொம்ப கஷ்டமாக போகுது. அப்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பரீட்சை ஸ்டார்ட் பண்ணி 20-25 நிமிஷத்தில் பேப்பரை கொண்டு கொடுக்குறேன். பேப்பரை மடிக்கும் போது கூட நம்ம ஏன்டா அப்படி பண்ணுற, என்னை பார்த்து எழுதுறான், முடியாது. அப்போது வைராக்கியம், முடியாது, நான் தப்பு பண்ணிக்கிறேன். இப்போ தான் எனக்கு தெரியுது பரீட்சை எதுவும் தான். வாத்தியாரை நம்ம படித்து பார்த்துட்டு என்னடா அவ்வளோ தாங்க இருக்குது. எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகும்டா, போய் சும்மாவாவது உட்காந்துருப்போன்றாரு. அவர் சும்மா உட்காந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்தாவது எழுதுறா, கொஞ்சமாவது மார்க் வரட்டும்.
அப்போது நான் படித்த படிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, நான் கற்றுக்கொண்டது எந்த அளவுக்கு இருக்கிறதோ, நான் தெரிந்து கொண்டது எந்த அளவுக்கு இருக்கிறதோ, நான் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் உள்வாங்குகிறேனோ, எந்த அளவுக்கு அவர் மேல் பிரியப்படுகிறேனோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் மேல் பிரயாசப்படுகிறேனோ, அந்த அளவுக்கு நான் பரீட்சை வரும்போது எழுதுவேன். இவ்வளோ நன்மை செய்த தேவன் இருக்கிறார். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு அப்போ ஸ்பான்சர் பண்ண சும்மா இருப்பாரா? நான் உனக்கு எதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தேன்? ஏயா நீ ஸ்கூலு கட்ட வேண்டிய பணமும் நான் கட்டிக்கிறேன், உன் துணிமணி உன்னுடைய தேவைக்கும் நான் பணம் கொடுத்துக்கிறேன், இவ்வளவும் கொடுத்துக்கிறேன், உனக்கு நன்றி இருக்குதா இல்லையான்னு கேட்பார? கேட்க மாட்டேங்க. அந்த நன்றி அறிதல் தாங்க அது. 16வது வசனம் வாசிக்கலாங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசம் பண்ணணும். பரிபூரணமா எப்படி? தேவனுடைய வார்த்தை வரணும், தேவனுடைய பாடல் வரணும். நம்ம என்ன பாட்டு கேட்குறோம் அந்த புத்தி தான் வந்துடும். தேவன் பாட்டு கேட்கணும், வசனத்தோடு இருக்கிற பாட்டு கேட்கணும், ஞான பாடல் கேட்கணும். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல முடியும், நம்ம தப்பே நம்ம உணர்ந்துக்க முடியும், இன்னொருத்தருக்கும் நம்ம அறிவுரை சொல்ல முடியும். இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற பொறுமை 99.9% பேர்கிட்ட இல்லை. சரிங்களா? புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்கிறது நிறைய பேர், நிறைய. அதான் சொல்கிறேன்னே 90. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இவங்களால் ஏற்றுக்க முடியல, ஏன் அந்த பக்குவத்துக்கு இவங்களால் வர முடியல? சிலர் மட்டும் சொல்லுவாங்க, ஓகே தேவனுக்கு சித்தமானாலும் நான் பார்க்குறேன்னா பரவாயில்ல, அவங்க யோசிக்கிற தன்மைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை புதார். அதெல்லாம் என்ன, நாமெல்லாம் எப்படி தெரியுங்களா, பாம்பை போல வினோவுள்ளவர்களாக இருக்கணுன்றாங்க. அந்த வைராக்கியம், அந்த பொறுமையற்ற தன்மை இப்போ எங்கே இல்லாமல் போச்சு? நன்றி இல்லாமல் போயிடுச்சு. தேவன் நமக்கு செஞ்ச அத்தனை நன்மைக்கு ஆப்போசிட் ஆகிட்டோம். இருதயத்தை கர்த்தரை பக்தியுடன் என்ன பண்ணுங்க, பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிச்சிருங்க. ஏன்னா இந்த பக்தியை பற்றி நம்ம இன்னும் அப்புறம் பார்க்கலாம். 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இவ்வளெல்லாம் லைனாக சொல்லிட்டாரு. உன்னுடைய சுயமுயற்சியில் யாரையும் மன்னிக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் பண்ணிக்கிறேன்னு நினைக்காத. வார்த்தையினாவது கிரியை செய்கிறீர்களாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இல்லை அப்படின்னா இயேசு நாமத்தில் செய்கிறோமான்ற ஒரு காரியம் இருந்தாலும் தெரியுங்களா, பைபிளில் ஒவ்வொரு காரியத்துக்கும் 2 அர்த்தம் வருது. அதெல்லாம் ஒரு காலங்களில் நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இங்கே நம்ம பார்க்கும்போது எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்கிறன்றது ஒரு வகை, நான் இயேசு கிறிஸ்துக்காக செய்கிறேன்னு சொல்கிறது ஒரு வகை. நான் என்கிட்ட இல்லை அந்த பொறுமை நற்குணம் அது இது என்ன சொன்னால் அதெல்லாம் என்கிட்ட இல்லையா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறாரு நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடன்னு அப்படின்னு நான் நடக்கிறேன், என்கிட்ட இல்லை. அப்போது தேவன் என்ன பண்ணானுங்க, மகிமைப்படும். அதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏன் என்கிட்ட இந்த குணம் இல்லை, ஒருத்தரை மன்னிக்கிற குணம் எனக்கு இல்லை, ஏற்றுக்கொள்ளுக்கிற குணம் எனக்கு இல்லை, நீடிய பொறுமையாக இருக்கிற குணம் எனக்கு இல்லை, தயவாக இருக்கிற குணம் எனக்கு இல்லை, இரக்கம் பாராட்டுகிற குணம் எனக்கு இல்லை, மனத்தாழ்மை எனக்கு இல்லை, சாந்தம் எனக்கு இல்லை. ஆனால் என்னை அப்படி உருவாக்கி கொண்டு வருகிறதே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த உருவாக்குறதுக்கு அந்த வளர்ச்சிக்கு தேவனுக்கு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்தா தாங்க வளர முடியும். எல்லா கபடி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா வளரவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் உலக பிரகாரம் வாழ்க்கையில் வளர்ந்துடலாங்க. எல்லாம் கிடைச்சிடும். ஒன்று கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. ஏன்னா அது ஒன்று தான் இயேசு கிறிஸ்து சமாதானம் தரேன்னாரு. என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்னு சொன்னார். அவருக்கு ஒரு சமாதானம் இருக்குதே, அதை நான் விட்டு செல்லுகிறேன்னாரு. அந்த சமாதானம் வேணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கை தான். எவ்வளோ வளர்ந்துருக்குறோம், ஏதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இது எனக்கும் தான். இல்லைங்களா? எவ்வளவு வளர்ந்துருக்குறோம், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம், என் வளர்ச்சியை நானே பரிசோதித்து பார்க்கணும். இவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்கிறேன்னு நான்
பரிசோதித்து பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இந்த வசனம் நம்மளுக்கு பொருந்துங்க. எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதுதான். இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்லா வளர்ந்துருந்தோம்னா உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீ பார்ப்பன்னு சொல்றாரு. அது பொருந்தும். இதெல்லாம் இல்லாம எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா ஒருத்தர் சொன்ன மாதிரி தான் சரிங்களா, இட்லி வாங்கிக்கோ, சட்னி சாம்பார் ஃப்ரீ. அந்த சட்னி சாம்பார் தான் ஆசீர்வாதம். இட்லி வேணும். நம்ம வெறும் ஆசீர்வாதத்தை நம்பிட்டே இருந்தோம்னா அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் கேட்டாராம், ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். தேவன் கொடுத்தேன். பசி ஆறின உடனே மைண்டு வேறு மாதிரி போச்சு. எனக்கு இருக்கிறதுக்கு வீடு வேணும். வீடு கொடுத்தேன். வீடு வந்த உடனே மைண்டு வேறு மாதிரி போச்சு. எனக்கு ஒரு கார் வேணும். கார் கொடுத்தேன். கார் வசதி வந்தவுடனே மைண்டு வேறு மாதிரி போச்சு. ஒரு அழகான ஒரு மனைவி வேணும். மனைவி கொடுத்தேன். மனைவி வந்த உடனே மைண்டு வேறு மாதிரி போயிடுச்சு. நல்ல பிள்ளைகள் வேணும். பிள்ளைகள் கொடுத்தார். எல்லாம் கொடுத்துனே வந்தார். ஆனால் இது ஒவ்வொன்றா கேட்க கேட்க இவருடைய சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியில் வயசாகிடுச்சு. சமாதானமே இல்லை. வயசாகிடுச்சு. காலம் ஆச்சு. காலம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்போ தேவன்கிட்ட, தேவனே எனக்கு சமாதானம் கொடுன்றாரு. தேவன் பார்த்து கேட்குறாரு, இது அப்போத்துலேருந்து நீ கேட்பன்னு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன், அதை மட்டும் விட்டு எல்லாத்தையும் கேட்டுன்னு இருந்தீங்க. தேவனுக்கு தெரியும் நம்ம கஷ்டம் தீர்ந்தால் தான் அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆனால் அவரை நோக்கி பார்க்காம கஷ்டம் மட்டும் தீரணும்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி? நீ தேவனுக்குள்ள இருக்கும் போது தான் சொல்றாரு, நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அதை கேட்பேன்றாரு. தேவனுக்குள்ள நம்ம இருந்தால் தான் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்றாரு. தேவனுக்குள்ள இருக்கும்போது, அந்த வளர்ச்சியில் இருக்கும்போது தான் நம்மளை நோக்கி சொல்றாரு, நெருக்கப்படும் நேரங்களில் நான் உனக்கு துணையா இருப்பேன்றாரு. உபத்திரப்பட உபத்திரவத்தை நான் பார்ப்பேன், அதை தீர்ப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு லைன் தான் சொல்றாரு. இப்போ தேவன் நம்மளை இப்படிலாம் இருங்கன்னு சொன்னார, அதில் ஏதாவது கெட்ட குணம் இருக்குதா? அப்போ அது நல்ல குணம் தானே. அந்த நல்ல குணத்துக்கு மாறணும். இந்த நல்ல குணம் முதல்ல யார்கிட்ட இருந்துச்சுங்களா? ஆதாம் கிட்ட இருந்தது. அவன் பாவம் செஞ்சதுனால இழந்துட்டான். இப்போ அதே தேவ சாயலில் இப்போ நம்மளை மாற சொல்கிறாரு. நாம் தேவ சாயலுக்கு நாங்கள் தேவ சாயலான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்போ? அதுதான் ஒரு வசனம் சொல்கிறாங்க. சங்கீதம் 128:4. சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படு. இதுதான் பயம். அவர் சொல்லி கொடுத்த வார்த்தையில் நான் மீறிடுறேன்னா, ஏன்னா ஒப்பு கொடுத்துக்கிறோம், அதாவது உத்தரவாதம் கொடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை தான் நம்ம அழைக்கப்பட்டிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரு. மரணம் வரை உண்மையாக இருப்பவர்களுக்கான நோக்கத்தை நோக்கி என்ன பண்ணுறாருங்க, நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரு. அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். இப்போ புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வளர்ச்சி எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம். இல்லை வீழ்ச்சியும் பார்த்துட்டோம். வீழ்ச்சினால் நம்மளுக்கு எந்த ஆசீர்வாதம் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போத்துக்கு எல்லா லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே எப்போ என்ன வேணுமோ நாம் தேவனுக்குள்ளே இல்லைன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் தேவனுக்குள்ளே இல்லைன்னா நான் தேவனை விட்டு வெளியில் போயிட்டேன்னு அர்த்தம். மனம் திரும்பி அப்பாவை நோக்கி வீட்டுக்கு வரணும். பன்றி சாப்பிட்றது கூட அங்கே கிடைக்கல. வீட்டுக்கு வந்தால் நல்ல பிரியாணி கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். கிடைச்சிதா மூணும்? அந்த கெட்ட குமாரன் கதைன்னு ஒன்று பேசுவோமே, அதில் கிடைச்சிதா மூணு ஒன்று கிடைச்சிதா? அதுதான் சொல்கிறேன். இதுதான் பக்தி விருத்தி. உங்கள் பக்தி அப்படின்னு என்ன தெரியுங்களா? பயபக்தி, பக்தி.
அப்படின்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம், கேட்டு நடத்தல். அப்போ பக்தி விருத்தி அடையணும்னா இன்னும் வளரணும். அப்போ பக்தி, பயபக்தி, அந்த பக்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டு, ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தான் அந்த பக்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு தான் பக்தி. இப்போ ஒருத்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணுன்றது அப்படியே இருக்கும். மனுஷன் வார்த்தைன்னா அப்படி தான். சில நேரங்களில் அதை கூட சொல்லுவாங்க, ரொம்ப பக்திமான்மா அவர் மேலே அவர் சொல்லுவாங்க. பக்தினா அந்த வார்த்தையின்படி கேட்டு நடத்தல், அவர் கூடவே இருத்தல். அந்த பக்தி விருத்தி ஆகணும்னா அவர் வார்த்தையை கேட்டு நடக்கணும். அப்போ அவர் கூடவே எப்போவுமே இருப்போம். இதுதான் பக்தி. அந்த பக்தி என்ன ஆகணும், வரணும். அதுதான் பயபக்தின்னு சொல்கிறோம். எப்போ வரும்? 2 பேதுரு 1:3 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனதும் அன்றே. அவருடைய வல்லமை என்னங்க, அவரை அறிகிற அறிவினால தான் அந்த தேவ பக்தின்னு வரும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம், இல்லை எவ்வளோ வீழ்ச்சியில் இருக்கிறோம், 2 விஷயமும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ காலம் இருக்குதுங்க, என்னென்னா கிருபை இருக்குது. இப்போ தப்பு செஞ்சால் அப்பா மன்னிச்சிருங்கன்னு நான் பழைய மாதிரி நான் வந்துடுறேன், உன் வார்த்தையை கேட்டுக்கிறேன்னு சொன்னால் தேவன் சரி வா பழைய மாதிரி வா, இப்போ என்ன தேவைன்னு கேட்டு அதை வாங்கிக்கோ, உனக்கு என்ன தேவைன்னு என்ன பண்ணுறாரு, சமாதானமாக என்னவோ கொடுத்துருவாரு. அது கிருபை. இப்போ கிருபை இருக்குது. ஆனால் கிருபையின் காலம் முடிஞ்சிட்டா அப்போ அதுக்குள்ளே மாறணும். கிருபையின் காலம் முடியலன்னா நான் தப்பு செஞ்சுனே இருப்பேன்னு அர்த்தம். ஐயோ முடிஞ்சிருங்க, இப்போவே நான் ஒழுங்காக மாறினேன்னு நினச்சா கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி செலுத்துவோம்.